ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம டெலிசியஸான ஒரு எம்மியான பால் பாயாசம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீட்டுகளில் நம்ம செய்கிற மாதிரியே டேஸ்ட்டு கிடைக்கும். அதே டேஸ்ட்டு அப்படியே இருக்கும், அதே கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பால் பாயாசம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். வாங்க அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு நான் 2 டீஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன். ரொம்ப ஊற்றக்கூடாது இந்த பாயாசத்துக்கு. நெய் மேலே மிதந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பாயாசம் டேஸ்ட் கிடைக்காது. இப்போது 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு எடுத்து அதை இந்த மாதிரி குறைஞ்ச தீயில் வச்சு மிதமான தீ அதாவது வச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சு உடனே வறுக்கணும்னு வறுத்திங்கன்னா உள்ள கிறிஸ்பினஸ் கிடைக்காது, வெளியே கரிஞ்சு நல்லா இருக்காது நம்மளுக்கு முந்திரி பருப்பு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இப்போது உலர் திராட்சை பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 தான் எடுத்திருக்கேன். உலர் திராட்சை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவும் போடக்கூடாது. அந்த திராட்சை வந்து பாயாசத்தில் ஒரு புளிப்புத்தன்மையை உண்டு பண்ணிடும். அதனால் கொஞ்சம் தான் போடணும் எப்பொழுதுமே திராட்சை போடும்போது. நான் அதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து. அடுத்து சேமியா, நம்ம வந்து அந்த கடையில் நம்ம விற்கிற ஒரு 15 ருபீஸ் பாக்கெட் சேமியா வாங்கினீங்கனால இந்த பாலுக்கு கரெக்டாக இருக்கும். 200 கிராம், அதாவது 200 கிராம் அளவு சேமியா எடுத்து இந்த மாதிரி பாருங்கள், அது குட்டி குட்டியாக இருக்கும். அந்த சேமியா எடுத்து இந்த மாதிரி நெய்யிலேயே, அதே நெய்யிலே 2 டீஸ்பூன்லேயே மிதமான தீயில், ரொம்பவும் ப்ரௌன் இல்லாமல் ரொம்பவும் கருக விடாமல் கொஞ்சம் மீடியமான ஒரு ப்ரௌன் கலரில் வறுத்து அதே ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில் பாருங்கள், நான் இன்றைக்கி ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர் எடுக்கிறேன். நீங்கள் இந்த பாயாசத்துக்கு நீங்கள் எப்பொழுதுமே ஃபுல் க்ரீம் மில்க், எந்த பாயாசம்னாலும் ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 லிட்டர் தண்ணி அளவு நான் மெஷர்மெண்ட் பண்ணி ஊற்றுறேன். அதாவது அந்த பாக்கெட்லேயே நான் 2 பாக்கெட் அளவு. ஃபுல் க்ரீம் தவிர நீங்கள் வேறு நார்மல் பால் எந்த பால் யூஸ் பண்ணாலும் இவ்வளோ தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்புறம் அந்த டேஸ்ட்டே உங்களுக்கு மாறிடும். பாயாசம் அப்புறம் வேறு விதமாக மாறிவிடும் நம்மளுக்கு. அதனால் ஃபுல் க்ரீம் மில்க் மட்டும்தான் இவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றணும். இப்போ பால் கொதிக்கட்டும். பால் கொதிக்கும் போதே நம்ம இப்போ ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு குட்டி குட்டி ஜவ்வரிசி 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இந்த பாலுக்கும் இது போதுமானதாக இருக்கும். நீங்கள் இதே பெரிய சைஸ் ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா 75 கிராம் எடுங்க. ஏன்னா அது ரொம்ப நம்மளுக்கு கெட்டித்தன்மை உண்டு பண்ணக்கூடிய அளவு தன்மை. அதனால் இதை விட நம்ம கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க இவ்வளோ பாலுக்கு. இப்போது இதை பார்த்திங்கன்னா நான் பால் கொதிக்குது. பால் கொதிக்கும் போது தான் ஜவ்வரிசி கொட்டணும். பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஜவ்வரிசி போட்டுறாதீங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜவ்வரிசியை கிளறி விட்டுறணும் போட்டோன்னே. இல்லைனா உங்களுக்கு அந்த சூட்டில் அங்கங்கே போய் கெட்டியாக நின்றும். நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா 3/4 பதம் வெந்துருச்சு, நம்மளுக்கு கொஞ்சம் லைட் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நம்ம சேமியாவை இதில் கொட்டிக்கலாம். சேமியாவை இந்த மாதிரி கொட்டிட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் ஜவ்வரிசியை தனியாக வேக வச்சு பாலில் கொட்டும்போது உங்களுக்கு அந்த அளவு டேஸ்ட்டு கிடைக்காது, டைமும் வேஸ்ட்டு தான் உங்களுக்கு. இப்போது இதை நல்லா சேமியா கொட்டிட்டு கிளறி விடுங்க. பால் தனியாக நீங்கள் கொதிக்க வைக்கிறதுக்கும் ஜவ்வரிசி தனியாக நீங்கள் கொதிக்க வச்சு நம்ம இது பண்ண இந்த மாதிரி ஒன்றா வேக வைக்கும் போது சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பாலும் நல்லா வாசனை போய் நல்லா சுண்டி கிடைக்கும். பாயாசமும் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவு நான் தண்ணி விடுறேன். ஏன்னா பாயாசம் நம்மளுக்கு சேமியா வந்து வேகும் போது பாயாசம் ரொம்ப கெட்டியாகிடும். அதனால நான் 1/2 டம்ளர் அளவு நான் தண்ணி விடுறேன். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிறேன் முந்திரி பருப்பையும் அதிலே போட்டுக்கிறேன். சேமியா போட்ட உடனேயே திராட்சையும் போட்டுக்கிறேன். திராட்சையும் போட்டு இப்போ ரெண்டும் வெந்து வரும்போது ஈக்குவலாக நம்மளுக்கு வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த பாயாசத்தில் நம்ம பால் காய வைக்கும் போது நம்மளுக்கு சுற்றி வர நம்ம ஆடைங்களை எடுத்து விடுறது தான் நம்மளுக்கு இதில் டேஸ்ட்டே நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள். பாயாசம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் ஒரு 2 ஏலக்காய் நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஏன்னா பாயாசம் பால் வாசம் பிடிக்காதவங்களுக்கு அந்த ஏலக்காய் போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எப்பொழுதுமே நம்மளை பாயாசம் பார்த்திங்கன்னா பால் நல்லாவே கொதிச்சிருச்சு, அதனால் அந்த வாசம் அடிக்காது. இருந்தாலும் நான் ஒரு 2 ஏலக்காய் உங்களுக்காக நான் எடுத்து பிச்சு போட்டுக்கிறேன். பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு பாயாசம். நல்லா எல்லாமே வெந்து வந்துருச்சு. நம்மளுக்கு சேமியாவும் வெந்துருச்சு, ஜவ்வரிசி வெந்துருச்சு. நம்மளுக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 250 கிராம் சர்க்கரை போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவு போட்டுக்கலாம். எப்பொழுதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாயாசம் காய்ச்சின உடனே சர்க்கரை போடுங்க.
பாருங்கள், இந்த மாதிரி ஆடையை நம்ம எடுத்து எடுத்து விடுறதுனால தான் நம்மளுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அது நீங்கள் இந்த மாதிரி ரெண்டையும் ஒரே டைமில் வேக வச்சா தான் இந்த மாதிரி ஆடை கிடைக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணாமல் நீங்கள் சர்க்கரை போட்டிங்கன்னா உங்களுக்கு திரியாக பாயாசம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள், நம்மளுக்கு பாயாசம் சூப்பரான பால் பாயாசம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். சூப்பரான பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல்.